அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம். முருகப்பெருமானில் அறுபடை வீடுகளில் ஒன்று அப்படின்னு சொன்னால் பழனி திருக்கோவில் அப்படின்னு சொல்லலாம். பழனி திருக்கோவில் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்கள் அப்படிங்கிறது இன்றளவும் சமூக வலைதளங்களில் உலா வந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் இந்த பழனி முருகர் கோவிலில் நடக்கக்கூடிய பல்வேறு இதுவரைக்கும் நாம் அறிந்திடாத பல சுவாரஸ்யமான தகவல்களும் நிகழ்வுகளும் இன்னும் இன்றைய நிலவு வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நிகழ்ந்து கொண்டுதாங்க இருக்கிறது. அந்த வகையில் நம்ம இந்த பழனி திருக்கோவில் பற்றி இதுவரைக்கும் நீங்கள் அறிந்திராத பல சுவாரஸ்யமான தகவலோடு ஒரு புராண கதையை சேர்த்து நாம் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேயர்களே, பழனி முருகன் கோவில் முருகனானது சிறப்புடைய கோவில்களில் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மதுரையிலேருந்து 115 கிலோமீட்டர் மேற்கே இருக்கக்கூடிய பழனியில் அமைஞ்சிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய முருகனுடைய சிலை போகர் அப்படிங்கிற சித்தரால் உருவாக்கப்பட்டிருக்குங்க. முருகனது கோவில் குன்றின் உச்சியில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு நாள் பார்த்திங்க அப்படின்னா நாரதர் மிக அரிதாக கிடைக்கக்கூடிய ஞானப்படத்தை பரமசிவனுக்கு படைக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காரு. அப்போது அருகில் இருந்த உமையால் அந்த பழத்தை தன்னுடைய குமாரர்களான குமரனுக்கும் விநாயகனுக்கும் பகிர்ந்து கொடுக்க விரும்பியிருக்காங்க. ஆனால் பரமசிவனும் பழத்தை பகிர்ந்தால் அதனுடைய தனித்தன்மை போயிடும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மைந்தர்கள் இருவருக்கும் ஒரு போட்டியை அறிவித்திருக்காரு. அதில் உலகத்தை யார் முதல்ல சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு அந்த ஞானப்பழத்தை பரிசாக அறிவித்திருக்காரு. குமரனோ தனது மயில் வாகனத்தில் ஏறி உலகத்தை சுற்றி வந்தார். விநாயகனும் தன்னுடைய பெற்றோரே உலகமாக கருதி அவர்களை சுற்றி வந்த ஞானப்பழத்தை வென்றிருக்காரு. இதனால் ஏமாற்றமடைந்த குமரன் அனைத்தையும் துறந்து பழனி மலையில் குடியேறினார். அன்றில் இருந்து அவரது நின்ற இடம் பழனி அப்படின்னு சொல்லி பழனி அப்படின்னு அழைக்கப்படுதுங்க. பழனி மலை அங்கே வருவதற்கு உதவியவர் இடும்பன் அப்படின்னு சொல்லலாம். அவர் பெரிய தராசின் மூலமாக பழனி மலையையும் இடும்ப மலையையும் தூக்கி கொண்டு வந்து வைத்திருக்காரு அப்படின்னு புராணங்களும் சொல்லுதுங்க. புராணங்களில் இப்படியான பெயர் காரணங்கள் வழங்கப்பட்டாலும் பழனம் அப்படின்ற பழந்தமிழ் சொல்ல அடிப்படையில் உருவான பெயரே பழனி அப்படின்னு சொல்லலாம். பழனம் அப்படின்ற சொல் விளைச்சலை தருகின்ற நிலத்தை குறிக்கும். அப்படிப்பட்ட நல்ல விளைச்சல் நிலம் நிறைந்த பகுதி அப்படிங்கிறதுனால பழனி அப்படின்ற பெயர் உருவாகியிருக்கு. முருகனினுடைய சிலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷத்திற்குரியது அப்படின்னு சொல்லலாம். அதற்குனே பல அதிசயங்கள் இன்றளவும் நிலவி வந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா முருகப்பெருமானினுடைய சிலையினுடைய சிறப்பை பற்றி நாம் சொல்லணும் பேசணும் அப்படின்னா அது அளவு கடந்த நாம் பேசிக்கிட்டே போகலாம். ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் அடங்கியிருக்குங்க. அதாவது முருகனினுடைய சிலை பார்த்தீங்க அப்படின்னா நவபாஷணத்தால் சித்தர்களில் ஒருவரான போகரால் வடிவமைக்கப்பட்டிருக்கு. நவபாஷணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 வகையான நச்சுப் பொருட்கள் சேர்ந்ததுங்க. இந்த நவபாஷண சிலை மீன்களை போன்ற செதில்களை கொண்டதாக சொல்லப்படுது. தற்போது இந்த சிலை சிறிது பழுதுபட்டிருக்கு. இரவில் இந்த சிலையின் மீது முழுவதுமாக சந்தனம் பூசப்பட்டு, அதாவது சந்தன காப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, அதை பூசிட்டு காலையில் விஸ்வரூப தரிசனம் செய்யும் அனைத்து பக்தர்களுக்கும் சிறு வில்லை பிரசாதமாக வழங்கப்படுது. இது மிகச்சிறந்த மருந்தாகவும் பார்க்கப்படுதுங்க. இந்த சிலையை வடிவமைத்தவர் அப்படின்னு பார்த்தா போகர் சித்தர் அப்படின்னு சொல்லலாம். போகர் அப்படின்றவருக்கே ஒரு தனி வரலாறே சொல்லலாங்க. அதாவது போகர் அப்படிங்கிறவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரபலமான ஒரு சித்தர் அப்படின்னு சொல்லலாம். இவர் நவபாஷண முருகன் சிலையை செய்ததே மிக சுவையான தகவல் அப்படின்னு நான் சொல்லணும். அதாவது அகத்திய முனிவருக்கும் போகருக்கும் தொழில் ரீதியாக போட்டியில் இருந்து வந்திருக்கு. அகத்தியர் தன்னை நாடி வருவோருக்கு பஸ்பம் வில்லை போன்ற மருந்துகள் அளித்து நோயை குணப்படுத்தி வந்தார். போகரு நவபாஷணம் கொண்டு செய்த வில்களை தன்னை நாடி வருவோருக்கு அளித்து வந்திருக்காரு. அகத்தியரின் மருந்துகளால் சீக்கிரமாக மக்கள் குணமடைந்து வந்தாங்க. ஆனால் போகரின் மருந்துகளுக்கு வீரியம் அதிகமானதால் மக்கள் உயிரிழக்கவும் செய்தாங்க. இது கண்ட போகர் நவபாஷணத்தால் ஒரு சிலையை செய்து அதன் மீது
மீது சந்தனத்தை பூசி அதில் இருந்து ஒரு குண்டுமணி அளவுக்கு வெள்ளையாக தன்னை நாடி வருபவர்களுக்கு அளித்து நோயை குணப்படுத்தியும் வந்தார் அப்படிங்கிறது பழனியில் வழங்கி வரக்கூடிய ஒரு செவி வழி செய்தி அப்படின்னு சொல்லலாம். இவ்வாறாக பார்த்தோம் அப்படின்னா பழனி முருகர் கோவிலை பற்றி நாம் இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா பழனி முருகர் கோவில் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயமாக இன்றளவும் நிகழ்ந்து வந்துட்டுருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் கிடையாது, பழனி முருகர் கோவில் அறுபடை வீடுகளில் ஒன்றாக இருந்து வருவது அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னு சொல்லலாம். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பார் அப்படின்னு சொல்வதற்கு ஏற்றவாறு பழனி முருகர் நல்லா மலை மீது அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு கோவில் அப்படின்னு சொல்லலாம். பழனி முருகர் கோவிலினுடைய வரலாறு அப்படிங்கிறது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தையதுங்க. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனி கோவில் தமிழ்நாட்டின் மதுரைக்கு மேற்கில் அமைந்திருக்கு. குமரன் உலகத்தை சுற்றி வந்த பிறகு பழனி மலையில் குடியேறியிருக்கார். அன்றில் இருந்த அவரது நின்ற இடம் பழனி அப்படின்னு அழைக்கப்படுதுங்க. பழனி மலைக்கும் இடும்பனுக்கும் நிறைய விஷயங்கள் ஒற்று போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா பழனியில் இருக்கக்கூடிய அந்த கோவில் அப்படிங்கிறது சிறப்புக்குரியது. முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுவதற்கு அப்படின்னே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள், லட்சக்கணக்கான பக்தர்கள் வெளியூர் வெளிநாட்டில் இருந்து கூட தரிசனத்தை மேற்கொண்டு போகிறாங்க. குமரனும் தனது மயில் வாகனத்தை வைத்து கொண்டு அந்த மலை ஏறி உலகத்தை சுற்றி வந்தார். விநாயகனும் தன்னுடைய பெற்றோர் உலகமாக கருதி அவர்களை சுற்றி ஞானப்பழத்தையும் வென்றார். இதில் ஏமாற்றம் அடைந்த குமரன் அனைத்தையும் துறந்து பழனி மலையில் குடியேறியிருக்கார். அன்றில் இருந்து அவர் நின்ற இடம் அப்படிங்கிறது பழனி அப்படின்னு சொல்லப்பட்டு பழனி அப்படின்ற மருவி வந்திருக்கிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் பழனி முருகர் கோவில் அப்படின்னு நாம் சொன்னோம் அப்படின்னா அதில் நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு. இன்றளவும் பார்த்தோம் அப்படின்னா முருகர் கோவிலில் பார்க்கும் பொழுது நிறைய அதிசயங்கள் நிகழ்ந்த வண்ணம் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது தற்போது பார்த்தோம் அப்படின்னா பழனிமலை அறுபடை வீடுகளில் ஒன்று அப்படின்னு சொன்னால் பழனிமலை முருகர் கோவில் சொல்லலாம். அறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் அப்படிங்கிறது கடல் சார்ந்த ஒரு திருத்தலமாக விளங்குகிறது. மற்ற திருத்தலங்கள் அப்படிங்கிறது மலை மீது வீற்றிருக்கக்கூடிய ஒரு திருத்தலமாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். பழனி முருகர் கோவிலில் தரிசனம் செய்வதற்கு காலையில் பார்த்தோம் அப்படின்னா 9 மணியில் இருந்து மாலை அதாவது இரவு நேரம் 9 மணி வரைக்கும் பக்தர்கள் அனுமதிக்கப்படுறதாக சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் பழனிமலை முருகர் கோவிலை தரிசனம் பண்ண லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவதோடு மட்டும் இல்லாமல் இந்த கந்தசஷ்டி விழா, சூரசம்ஹாரம், தைப்பூசம் அப்படின்னு முருகப்பெருமானுக்கு அப்படின்னு உரிய விழாக்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா பழனி முருகர் கோவிலில் ரொம்ப விசேஷமாக நடைபெறுவது அப்படிங்கிறது வழக்கமான ஒன்றாகவே சொல்லப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பழனி முருகர் கோவிலில் பார்த்தோம் அப்படின்னா பூஜைக்கான நேரம் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. பூஜை செய்யப்படக்கூடிய அந்த நேரத்தில் பக்தர்களுக்கு முருகர் அதாவது கருவறையில் வீற்றிருக்கக்கூடிய முருகனுக்கு சாத்தக்கூடிய அந்த அபிஷேக பொருட்களில் பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்குறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இதில் பார்த்தோம் அப்படின்னா தினமும் பார்க்கும் பொழுது தீபாராதனை நடைபெறுது. வழக்கம் போல் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவதோடு மட்டும் இல்லாமல் கந்தசஷ்டி திருவிழா ஏராளமான பக்தர்கள் கந்தசஷ்டி திருவிழா, வைகாசி விசாகம் இந்த மாதிரி முருகப்பெருமானுக்கு உரிய விசேஷ நாட்களில் கோவில்களில் திரள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷத்திற்குரியது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வழக்கத்தை விட பார்த்தோம் அப்படின்னா பழனிமலை முருகர் கோவிலில் லட்சக்கணக்கான பக்தர்கள் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுறாங்க. எவ்வாறு திருவண்ணாமலைக்கு கிரிவலம் மேற்கொள்கிறார்களோ அதே மாதிரி பழனி முருகப்பெருமானை தரிசனம் பண்ண பழனிக்கு கிரிவலம் மேற்கொள்ளக்கூடிய பக்தர்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு விசேஷ நாட்கள்லையும் பார்த்திங்க அப்படின்னா மயில் வானத்தில் பறக்கிறது இந்த மாதிரியான சயின்ஸ் நிறைய சொல்லப்படுது. மயில் வாகனத்தை
பக்தர்கள் வந்து அதிகமாக தரிசனம் செய்வதும் உண்டு அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் காப்பு கட்டி விரதம் இருக்கிறது, பால்குடம் எடுக்கிறது, அது மட்டும் இல்லாமல் கந்த சஷ்டி திருவிழா இந்த மாதிரியான நிறைய விசேஷங்களில் வந்து பக்தர்கள் வந்து முருகப்பெருமானுக்கு அப்படின்னு விரத வழிபாட்டுக்களையும் மேற்கொண்டு முருகப்பெருமானை தரிசிக்க பழனிமலை முருகர் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கோவில்களையும் சென்று தரிசனம் செய்து வந்துட்டுருக்கிறதும் ஒரு சிறப்புக்குரிய ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாங்க.